வெல்கம் டு சாய்தேவ் அக்ஷரா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டெய்லி தமிழில் பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எப்படி பேசலாங்கிறத பற்றி பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் ஹேப்பனிங். இதில் எப்படினாலும் கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் ஹேப்பனிங். இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? கியா ஹோ ரஹா ஹே, கியா ஹோ ரஹா ஹே. கியா அப்படின்னா என்ன, ஹோ அப்படின்னா ஹேப்பன், ரஹா ஹே அப்படின்னா ஹேப்பனிங், என்ன நடக்குது அப்படின்ற அர்த்தம். இதை கியா சல் ரஹா ஹேன்னு கேட்கலாம், கியா ஹோ ரஹா ஹேன்னு கேட்கலாம். ரெண்டுமே சேம் தான். வாட்ஸ் கோயிங் ஆன் அந்த மீனிங் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உள்ளே வரலாமா? இது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு பெர்மிஷன் கேட்டு கிளாஸ் ரூம்குள்ளேயோ போகும்போது நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? மே ஐ கம் இன், மே ஐ கம் இன். பெர்மிஷன் கேட்குறப்ப மே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, கம் அப்படின்னா வரலாமா, கம் வர்றதுக்கு கம்னு சொல்கிறோம். இன் அப்படின்னா உள்ளே. மே ஐ கம் இன், மே ஐ கம் இன் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கலாம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூம், கியா மே அந்தர் ஆ சக்தா ஹூம். கியா அப்படின்னா என்ன, அதாவது இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படிங்கிறனால நம்ம கியா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், அந்தர் அப்படின்னா உள்ள, ஆ சக்தா ஹூம் அப்படின்னா வரலாமா அப்படிங்கிறது. இதை ஒரு ஆண் கேட்குறனால இங்கே சக்தாகும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு ஃபீமேல் பெண் யாராவது கேட்குறோம் அப்படின்னா கியாமே அந்தர் ஆ சக்தி ஹூம், கியாமே அந்தர் ஆ சக்தி ஹூம் அப்படின்னு கேட்கணும். இது நம்ம ஷாப்பிங்லாம் போகிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசிப்போம்ல, வா போகலாம் அப்படின்னு பேசுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் கோ, கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? சலோ சல்தே ஹே, சலோ சல்தே ஹே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மக்கிட்ட ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹிந்தி, ஐ நோ ஹிந்தி. நோ அப்படின்னா தெரியும், ஹிந்தி அப்படின்னா அந்த லாங்குவேஜோட நேம் நம்ம சொல்கிறோம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே ஹிந்தி ஆத்தி ஹே, முஜே ஹிந்தி ஆத்தி ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, ஹிந்தினா ஹிந்தி, ஆத்தி ஹேனா எனக்கு வரும், எனக்கு பேச தெரியும் அப்படின்ற மாதிரி மீனிங் இந்த இடத்துல கொடுக்குதுங்க. இது காமனாக நம்ம வீட்டில் பேசக்கூடியது தான். நீ வருவியா அப்படின்னு கேட்குறப்ப நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் வருவேன் இனிமேல் தான் வரப்போகிற ஒரு செயல் செய்ய போகிறாங்க, அதனால இது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். அதனால நம்ம நான் வருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கம், கம்முன்னா வர்றது. வில் அப்படிங்கிறது ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஃப்யூச்சர் டென்ஸை நமக்கு மீன் பண்ணுறனால ஐ வில் கம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? மே ஆவுங்கா, மே ஆவுங்கா. ஆவுங்கா அப்படின்னா இது ஏன் இங்கே ஆவுங்கா சொல்கிறோன்னா மேலே குறிக்கிறனால, ஒரு ஆண்பால் குறிக்கிறனால ஆவுங்கா அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெண், ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்க அப்படின்னா மே ஆவுங்கி, மே ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும். இது நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா ஐ வில் கம் பக்கத்தில் நம்ம என்ன பிளேஸ் ஆட் பண்ணுறோமோ அதை போட்டுக்கிட்டாலே நிறைய சென்டென்சஸ் நம்மளே மேக் பண்ணலாம். ஐ வில் கம் ஹோம், ஐ வில் கம் ஹோம்னு சொல்லலாம். இது ஹிந்தியில் அப்படின்னா மே கர் ஆவுங்கி. இது ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்க. இது மேல் சொல்கிறாங்க அப்படின்னா மே கர் ஆவுங்கா, மே கர் ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். இது நான் கோவிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் டு த டெம்பிள். டெம்பிள் அப்படின்னா கோவில் அப்படின்னு அர்த்தம். இது ஹிந்தியில் சொல்லணும்னா மே மந்திர் ஆவுங்கி. இது ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்க. மே மந்திர் ஆவுங்கா அப்படின்னா ஒரு மேல் சொல்கிறாங்க. மந்திர் அப்படின்னா கோவில் அப்படின்ற மீனிங். நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணுறப்ப நம்ம கேட்போம்ல, உனக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு இது ஞாபகம் இருக்குது, என்னோட நினைவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டூ ரிமெம்பர், ஐ டூ ரிமெம்பர். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்குது அப்படின்ற அர்த்தம். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஜே யாத் ஹே, முஜே யாத் ஹே. முஜே அப்படின்னா எனக்கு, யாதுனா நினைவு இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் கிளாஸில் குழந்தைங்க அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டஸ் இட் மீன், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்கணும். வாட்னா என்ன, இதுக்கு அப்படின்னா இட்டு போட்டிருக்கோம். மீன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்ற மீனிங் வருது. டஸ் ஏன் போட்டிருக்கோம்னா இட் வந்தனால நம்ம டஸ் போட்டிருக்கோம். வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு கேட்கணும். இது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? இஸ்கா மத்லப் கியா ஹே, இஸ்கா மத்லப் கியா ஹே. இஸ்கா அப்படின்னா இதனுடைய, மத்லப் அப்படின்னா அர்த்தம், கியா ஹே அப்படின்னா என்ன அப்படின்ற மீனிங் வரும். இப்போ ஒரு வேர்டோட மீனிங் நமக்கு தெரியல,
அதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவ் டு சே இன் ஹிந்தி. ஹவ் டு சே இன் ஹிந்தி. சே அப்படின்னா சொல்கிறது, ஹவ்னா எப்படி, ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்ற மீனிங் வரும். இது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் இதையே? ஹிந்தி மே கேசே கஹ்தே ஹே. ஹிந்தி மே கேசே கஹ்தே ஹே. ஹிந்தி மே அப்படின்னா ஹிந்தியில், கேசே அப்படின்னா எப்படி, கஹ்தே ஹே அப்படின்னா சொல்கிறது. இந்த சென்டென்ஸ் நமக்கு ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் வங்கியில் இருக்கேன். வங்கியில் இருக்குன்னு நம்ம இப்போ சொல்கிறதில்ல. நான் பேங்க்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். பேங்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் இன் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மே பேங்க் மே ஹூ. மே பேங்க் மே ஹூ அப்படின்னு சொல்லலாம். இது நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில். ஹிந்தியில் மே கர் மே ஹூ. மே கர் மே ஹூ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லலாம். கர் அப்படின்னா ஹோம் அப்படின்ற மீனிங் இங்கே. இது நான் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ ஆம் இன் ஆஃபீஸ். ஐ ஆம் இன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இந்த ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துல நம்ம எந்த ஒரு பிளேஸில் இருக்கோமோ அந்த பிளேஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? மே தஃப்தர் மே ஹூ. மே தஃப்தர் மே ஹூ அப்படின்னு சொல்லலாம். தஃப்தர் அப்படின்னா ஆஃபீஸ் அப்படின்ற மீனிங் இங்கே. இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.